அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஆர்டி அதாவது தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரூரல் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்திருக்க ஒரு 2 ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கும் ரெஜிஸ்ட்ரார் அதாவது அலுவலக உதவியாளர் மற்றும் அந்த பதிவரை எழுத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுக்கான 2 வேகன்சிஸ் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 12/1/2024. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு சப்மிட் பண்ணக்கூடிய டேட் 8/2/2024. ஸோ இதோடைய அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம 2மே டவுன்லோட் பண்ணி ஸோ அது ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆன் டேட்டில் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த அப்ளிகேஷன் ஒரு வியூ பண்ணி பார்த்து நான் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், இந்த அப்ளிகேஷன் பாருங்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா என்ன வேகன்சி பாருங்கள், பதிவரை எழுத்தர் அதாவது ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான அப்ளிகேஷன் தான் இது பார்த்திங்கன்னா. ஸோ இதற்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 15,900லேருந்து 2ஆம் நிலையில் பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. காலி பணியிடங்கள் 1 தான். இன சுழற்சி முறையில் இது நடக்கலாம். கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் பார்த்திங்கன்னா இந்த பதிவரை எழுத்தர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 1/7/2023 படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவினருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ குறைந்தபட்ச வயது 18 நிறைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச உச்ச வரம்பு பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். விண்ணப்பங்கள் பெறக்கூடிய அந்த நாள் பார்த்திங்கன்னா 12/1/2024 அலுவலக வேலை நாட்களில் 8/2/2024 பிப்ரவரி வரை பார்த்திங்கன்னா காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரைக்கும் இந்த விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் கல்வி தகுதி, இருப்பிடம் சான்று மற்றும் முன்னுரிமை சான்று ஆகியவை ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். இன சுழற்சி மற்றும் வயது வரம்பு கல்வி தகுதியற்ற நபர்கள் வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தா அரசு விதிமுறைப்படி மேற்பட்ட இன சுழற்சி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும். மேலும் சுய கவர் அதாவது சுய முகவரிக்கூடிய ஒரு 30 ரூபா அஞ்சல் விலை ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை அதாவது நீங்கள் அதை போஸ்டலோடு நீங்கள் அனுப்பணும். ஏன்னா உங்களுக்கு கால் லெட்டரத்தில் தான் அனுப்புவாங்க. தேர்வு செய்யப்படும் நபர்கள் அரசாணை நிலை. ஸோ இந்த 11/10/2017 படி பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஊதிய குழு பரிந்துரைப்படி அவங்க அந்த படிகள் அனுமதிக்கப்பட்ட படிகள் வழங்கப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 18/8/2024 மாலை 5:45 மணிக்குள் கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக நீங்கள் பார்த்திங்கன்னா அனுப்ப வேண்டும். ஸோ ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் திருப்போரூர் அந்த அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் டேட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்கள், அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா திருப்பூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் வெளியிட்டிருக்கார். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்டோட அப்ளிகேஷன் வியூ பண்ணி பார்த்து இந்த 2வது அப்ளிகேஷன் பாருங்களேன். திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு அலுவலக உதவியாளர் பணியிடம். இதற்குமே பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக 15,700லேருந்து 50,000 வரைக்கும் கிடைக்கும். இதுக்குமே ஒரே ஒரு வேகன்சி தான். இனச்சுழற்சி முறையில் தான் எடுக்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் தான் நீங்கள் அனுப்ப வேண்டும். இதுக்கு அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது உச்ச வரம்பு நம்ம ரெஜிஸ்டர் இதுக்கு என்ன சொன்னோமோ அதே தான். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இதுக்கும் 8/2/2024 அதே டைமில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நிபந்தனைகள் எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக படித்த அந்த ரிஜிஸ்டருடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தனித்தனியாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது அவங்க கேட்டிருக்க அந்த ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எல்லாமே அட்டஸ்டேஷனோட அந்த ஆன் டேட்டில் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.